இந்த வீடியோவில் நம்ம இந்த கணக்கு பற்றிய ஃபுல்லாக பார்த்துடலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 டன்னு 640 கிலோ மண் கழிச்சிட்டாங்க. மீதி பார்த்தீங்கன்னா 12 டன்னு 220 கிலோ, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 70 கிலோ பொடி கழிச்சிட்டாங்க. மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 டன் 150 கிலோ. புரோக்கர் எப்படி கணக்கு போட்டிருக்காருன்னா, லாரி வாடகை, ஆளு கூலி எல்லாம் கழிச்சிட்டு ஒரு டன் மேலே 6340 ரூபா போட்டு பெருக்கிருக்காரு. மொத்தமும் பார்த்தீங்கன்னா 7730 ரூபா வந்திருக்குங்க. வயலுக்குள்ள லாரி வரலைங்க, அதனால டிப்பரில் தான் அடிச்சது கிழங்கு. ஒரு டிப்பருக்கு பார்த்தீங்கன்னா 800 ரூபா. அதில் வந்து அள்ளி கொட்டுறவங்களுக்கு 400 ரூபா, டிப்பருக்கு 400 ரூபா. அள்ளி கொட்டுறவங்களுக்கு 7 டிப்பருக்கு 2800 ரூபா கழிச்சிட்டாரு. 2000 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு புடுங்க முடியலையா, அதுக்காக 2000 ரூபா மொத்தம் எல்லாம் கழிச்சிட்டு 72230 ரூபா கைக்கு வந்துச்சு. இப்போ நாங்கள் எவ்வளோ அந்த பயிருக்கு செலவு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வரும் பார்த்தீங்கன்னா 2 டைம் வச்சதுக்கு 16000ங்க. உழவு ஓட்டின கூலி 15000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயலில் களை வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டைம் ஆள் விட்டேன், அதுக்கு பார்த்தீங்கன்னா 10000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருந்து அடிச்சது ஒரு 4000. மொத்தமாக நாங்கள் செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா 45000 செலவு பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 45000ம் 72230 கழிச்சு பார்க்கலாங்க. மீதி எவ்வளோ வந்திருக்குன்னா 27230 ரூபாங்க. இந்த 8 மாசத்துல பார்த்தீங்கன்னா 27230 ரூபா தாங்க லாபம்.